வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இங்கே நாங்கள் காமராஜபுரம் ஆயிரம் விளக்கு தொகுதி காமராஜபுரம் 110 வட்டத்திலேருந்து பேசுகிறேன். என் பேர் ஆர் விஜயநந்தா. இங்கே துணை செயலாளராக இருக்கிறேன். இப்போ இந்த பர்த்டே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எங்களால் சரியாக செலிப்ரேஷன் பண்ண முடியல, நிறைய தடைகள் வந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி எங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே போலீஸ் ஒத்துழைப்பிலேருந்து பொதுமக்கள் ஒத்துழைப்புலேருந்து நல்லா எல்லாமே கோஆப்ரேட்டாக பண்ணி நாங்கள் எல்லாம் ஒத்துழைப்பாக செஞ்சிட்ருக்கிறோம். இன்னும் எங்கள் சீரம் சிறப்பாக செஞ்சுருக்கிறோம். இதில் முக்கிய கோரிக்கை என்னன்னா, இந்த 110 வாட்டத்தில் நிறைய மகளிருக்கு உதவித்தொகை கிடைக்காம இருக்குது திமுக ஆட்சியில். அதனால எங்களோட வட்டத்தில் இருந்து நாங்கள் எல்லாமே டீம் ஒர்க் பண்ணி ஒரு வீடாக போயிட்டு யாருக்கு வரலன்னு சொல்லிட்டு கணக்கெடுத்து அதை எங்கள் தலைமையில் ஒப்படைச்சி அவங்களுக்கு வர வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, 110ஓட பொறுப்பு. அதை எங்களுக்கு கண்டிப்பாக செய்வோம். இன்னொரு 6 மாதத்தில் மாதம் நாங்கள் இதை விட்ட போகிறதில்ல. மாதம் எங்களால் முடிஞ்சதை ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்யலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு இந்த பர்த்டே முடியாது. தளபதியோட பர்த்டே ஒரு வருஷம் கிடையாது, தொடர்ந்து. ஆனால் நிரந்தர முதல்வர் 5 வருஷம் 6 வருஷம் கிடையாது, நிரந்தர 30 வருஷத்துக்கு இவர் தான் முதல்வர். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு உண்டான இதுவே நாங்கள் சிறப்பாக அவருக்கு கூட இருந்து பக்கத்தோட இருந்து எல்லாமே செஞ்சுட்டு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். முக்கியமாக மகளிருக்கு என்னென்ன இப்போ சிங்கப்படை வந்த மாதிரி இங்கே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இன்ஸ்பெக்டர் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள், காலைல போய் நாங்கள் சொன்ன உடனே பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. எந்தவித பிரச்சனையும் கிடையாது, நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல சீர்தான் போயிடும். தமிழக நிரந்தர முதல்வருக்கு எங்கள் 110 ஆயிரம் விளக்கு சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்களை வணங்குகிறேன். விஜயநந்தா. இல்லைங்க, சில தொகுதியில் இப்போ 40 நாள் தான் ஆகுது. இல்லை உடனே எதுவும் பண்ண முடியாது. இப்போ நாங்களாம் எல்லாமே புதுசு, எங்களோட சட்டசபை எல்லாருமே புதுசு. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்ததான் எங்களுக்கு எல்லாம் கோத்து பண்ணுவோம். ஒரு குழந்தை பிறந்த உடனே மறுநாள் காலம் நடக்கலாம் எப்படி நடக்கும், சரிங்களா? அதனால கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாமே நடக்கும். என்னன்னா ஒன்னொன்னா நாங்கள் ஸ்டெப்பாக தாங்க போக முடியும். எடுத்த உடனே கவுத்தெல்லாம் செய்ய முடியாதுங்க. அதனால ஜனங்களுக்கும் நல்லபடியாக கோஆபரேட் பண்றாங்க. இதை வேற அரசியல் கட்சிகள் தான் இதை பெருசா ஆக்கிறது. இதை இல்லாத பெருசா பண்ணி பேசுறது. நாங்க எல்லாமே கரெக்டா பண்ணி தளபதி சைலண்டா செஞ்சுட்டு இருக்காரு. அவர் சைலண்டா இருக்காரு, இதுவே கிடையாது. அவர் சைலண்டா இருந்தாலும் அவரோட இது நல்லபடியாக நடந்துட்டு இருக்குது. இது சீரம் சிறப்பு நல்லா நடக்கும். அதுக்கு எங்கள் பொதுமக்கள் ஒத்துழைப்பும் வேணும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். 110 வார்டு இங்கே 1000 விளக்கு தொகுதியில் மொத்தம் 8 வார்டு இருக்கா ஜி? 9 வார்டு இருக்கு மொத்தம் 110 தொகுதி 1000 விளக்கு தொகுதியில். அதில் காமராஜபுரம் நம்பர் 1 வர வைப்போம். அது எங்களோட சபதமாக ஏற்றிருக்கோம். தளபதி பொண்ணால எங்கள் சபதமாக நாங்கள் ஏற்றிருக்கோம். இப்போ 110லேருந்து நாங்கள் விஜய் ரசிக்க மாட்டோம். 14க்கு நாங்கள் கொண்டாடுறோம். எங்கள் பசங்களுக்கும் எங்கள் டீமு ஒரு ஒர்க்கு நாங்கள் பண்ணிக்கிறோம். இதுமாரி நல்லது பண்ண போகிறோம். இப்போ சேரி அது சாப்பாடுனா போகிறோம். எங்கள் 110க்கு எங்கள் சரவணன், தெய்பால், எங்கள் டீம் நண்பர்கள் ஒத்துமை இருந்து நாங்கள் பண்ணுறோம். கலந்துட்டு நிறைய பார்த்துக்கிறோம், நிறைய பண்ணுறோம். அதுமாரிலாம் அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் பண்ண போகிறோம். எனக்கு லைப்ரரிக்கு இதுமாதிரி பண்ண போகிறோம். ஜிம்மு ஒன்று இருக்குது, அது ஜிம்முக்கு பொருள் இல்லை, நாங்கள் கொட்டேஷன் கொடுத்துட்டு அது ஜிம்முக்கு நாங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம். எங்கள் மக்களால் நாங்கள் வேலை செய்கிறோம். மக்கள் எங்களுக்கு எதிர்பார்க்கணும். இவன் நல்லா பண்ணுறாங்க சொல்லிட்டு எங்களை எதிர்பார்த்தது. பசங்க 110 வட்டம் நல்லா பண்ணுறாங்க, எங்களுக்கு நல்ல பேர் வரணும். அப்பனை வச்சு நான் பேச போகிறோம். அப்பனை கேட்டு அவர் என்ன பைஸ் சொல்கிறாங்க நான் கேட்கணும். நாங்கள் கேட்டுட்டு இதுமாதிரி பண்ண போகிறோம். அப்பனா அவர் 110லேருந்து ஒரு குறைக்குது, எங்களுக்கு ஒப்படைச்சி கொடுங்க, எங்களுக்கு கேட்குறாங்க. நான் 110 வட்டில் இருக்கிறோம், எங்களை கேட்குறாங்க, கொஞ்சம் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுங்க எங்களுக்கு. அதுமாரி நாங்கள் கேட்க போகிறோம். இந்த வட்டச்செயலர் ஜெகன் இருக்கிறான், அவனை வச்சு நான் மூவ் பண்ண போகிறோம். அவன் மூவ் பண்ணால் கொஞ்சம் எத்தனை நல்லபடியாக இருக்கும். எனக்கு கூட ஹெல்ப் பண்ணணும். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் தனித்தனியாக போனால் அது முடியாது, எங்களால் முடியாது. எங்கள் டீம் பசங்க மொத்தம் 40 பேர் கை திட்டு ஒன்றா தான் இருக்கிறோம். இந்த வருஷம் விட்டுட்டு வாரம் பிரிஞ்சி இதுமாரி மோர், ரோஸ் மில்க்கு அதுமாரி நாங்கள் போடுவாங்க. இப்போ போட்டிருந்தோம். திருப்பியும் ஆரம்பிப்போம், நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். ஆரம்பிப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் 110 வட்டத்திலிருந்து நிர்வாகி நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த சிறப்பை தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் இந்த பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு எங்கள் வட்ட குழுக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த சிறப்பை நாங்கள் நன்றாக கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் மிக்க நன்றி. ஏழைகள் குழந்தைகளுக்கும் மற்ற முதியோருக்கும் சாப்பாடு போட்டு சால்வை அணிவித்து சாரி புடவைகள் அணிவித்து நோட்டு புத்தகம் கொடுக்கின்றோம். எங்களால் முடிந்தது நாங்கள் செய்கிறோம். 110வது வட்டத்தில் கிளைமன்றம் பாசமிகு அண்ணன் அப்புனா அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிளைமன்றத்தை திறந்து வச்சார். அது சீரும் சிறப்புமாக நாங்கள் நடத்திட்டு வரோம். போன வருஷம் தளபதி பிறந்தனால எங்களால் அந்தளவுக்கு கிராண்டாக கொண்டாட முடியல, எல்லாத்துக்கும் தடை போட்டாங்க. இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவங்களே எங்களுக்கு பாதுகாப்புலாம் கொடுக்குறாங்க. ரொம்ப நிறைவாக இருக்குது.
நலத்திட்ட உதவிகள் செய்ய போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து தூய்மை பணியாளர்கள் ஒரு 50 பேருக்கு வந்து புடவை வேஷ்டி கொடுக்குறோம். அப்புறம் வந்து பிரியாணிக்கு கொடுக்குறோம், சாப்பாடு போடுறோம். போன வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் சிறப்பாக பண்ணுறோம். இதுக்கப்புறம் இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணுவோம். எல்லாமே வந்து எங்கள் தளபதியோட ஆசீர்வாதம். அண்ணா ஓரம் வேணா ஓரம் வந்துருங்க. Social justice ideology.